நம்ம முன்னோர்கள் ஆரோக்கியமான உணவு முறையை பயன்படுத்துனதுனால தான் 100 வயசு வரைக்கும் எந்த நோய் நொடியும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருந்தாங்க. இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் இருந்து அறுவடை பண்ண பிரண்டையில் துவையல் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் எடுத்துக்கணும். அதை 2 கைகளையும் ஊற்றி நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். அப்போ தான் கை அரிக்காமல் இருக்கும். இப்போ இந்த பிரண்டையோட பிஞ்சு பகுதிகளை அழகாக இந்த மாதிரி உடச்சி எடுத்தால் அழகாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கை கால் வலி, மூட்டு வலி எல்லா வலியும் வந்துடுச்சு. 30 வயசுக்கு மேலே எல்லோரும் இந்த பிரண்டை துவையல் இல்லாட்டி தொக்கு ரெடி பண்ணி சாப்பிட்டா ரொம்பவே நல்லது. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், இந்த அளவுக்கு பூண்டும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பிரண்டையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு முருங்கைக்காக்கு தோல் எடுக்கிற மாதிரியே அழகாக ஒரு சின்ன கத்தியால் எடுத்தால் சூப்பராக எல்லா பக்கமும் அந்த தோல் உறிஞ்சி வந்துடும். ரொம்ப முக்கியம் இதோட தோல் எடுக்கிறது. இந்த தோடு எல்லாமே சேர்த்து நம்ம தோட்டத்தில் நட்டு வச்சுருக்கிற செடிகளுக்கு உரமாக போட்டாச்சு. பூண்டு தோல், வெங்காயத்தோல் இதெல்லாம் செடிகளுக்கு ரொம்ப நல்லது. அதை உரமாக பயன்படுத்துகிறப்போ செடிகள் நல்லாவே வளரும். இப்போ நம்ம வீட்லேயே உணர வச்சுருந்த கருவேப்பிலையிலேருந்து ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். வீட்டில் உள்ள சிம்பிளான பொருட்கள் போதும். ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு, சின்ன வெங்காயம், பூண்டு, அதுக்கப்புறமா 2 வரமிளகாய். இப்போ கடாய் எடுத்துகிட்டு கடாய் நல்லா சூடாகணும். சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் இதை நல்லா வதக்கி எடுக்கணும். சின்ன வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு, அது கூடவே கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடணும். பாருங்கள், நல்லா அந்த கலர் சேஞ்ச் ஆகி வர டைமில் எடுத்துக்கலாம். எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் அதே கடாயில் உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் துவரம்பருப்பு, 2 வரமிளகாய் இதை சேர்த்துக்கலாம். வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். நான் 2 வரமிளகாய் எடுத்துக்கிட்டேன். துவரம்பருப்பு வேண்டான்னா நீங்கள் கடலைப்பருப்பு சேர்த்து பண்ணலாம். கடலைப்பருப்புனா இன்னுமே டேஸ்ட்டு அழகாக இருக்கும். கிராமத்து ஸ்டைல் விறகடுப்பில் பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். உளுந்து நல்லா மணம் வர்றது வரைக்கும் வறுத்தெடுக்கலாம். இதை வேறு ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பிரண்டையை போட்டு நல்லா கிளறி விடணும். இப்போ குடம்புளி ஊற வச்சுருந்தேன், கொஞ்சமாக அதையும் சேர்த்துக்கலாம். குடம்புளி இல்லாட்டி கூட சாதா புளியும் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம பிரண்டையும் ரெடியாச்சு. நல்லா வறுத்ததுக்கப்புறமா அதையும் சேர்த்து எடுத்து வச்சிடலாம். ஃபைனலாக நம்ம துருவின தேங்காய் இதையுமே கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். தேவையான அளவு உப்பு போட்டு துவையல் பதத்துக்கு நல்லா குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குறகுறப்பாகவும் இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இந்த பிரண்டை துவையல் கூட சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் குடம்புளி சேர்த்ததுனால மணமும் சுவையும் அட்டகாசமாக இருந்துச்சு. இட்லி கூட, சாப்பாடு கூட எல்லாமே இந்த துவையல் செட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம் மற்றொரு வீடியோவில்.